சேர்த்து அவளை கட்டி போட்டுட்டு இவன் கம்முன்னு படுத்து கிடக்குறான். காலையில முழிச்சு பார்க்கும்போது கட்டையெல்லாம் அவுத்துருக்கா. பட் இவனை எதுவும் செய்யல. என்ன சொல்ற போலாமா அப்படின்னு கூப்பிட சரின்னு இந்த தடவை ஒத்துக்கிறான். இனிமே கை கட்டலாம் அவசியம் இல்ல. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கால் வருது. யாருகிட்ட இருந்து? அடியாள் கிட்ட இருந்து. அட்டன் பண்றதுக்கே இவன் பயப்படுறான். அட்டன் பண்ணி சும்மா சொல்லு, வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்லு அப்படிங்கிறான். ஆனா நம்மளால கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் உன்னை பத்தி சொல்லுன்னு விசாரிக்கிறாங்க. பேரு ஊரெல்லாம் சொல்லுவான். அப்புறம் போதும் இதுக்கு மேல எதையும் கேட்காத அப்படின்ட்டான். ஆச்சா அப்புறம் அந்த அம்மா சொன்ன அந்த ஏரியா, அந்த வீடு, அந்த தெரு வரைக்கும் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டியை போட்டாச்சு. இதுதான் வீடா, யாரும் இருக்க மாட்டாங்க. ராத்திரி உள்ள போய் ஆட்டையை போட்டுடலாம். அது வரைக்கும் இந்த பீச் ஓரமா போயிட்டு வரலான்னு பீச் பக்கம் போய் காத்து வாங்கிட்டு இருக்காங்க. பீச்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, நம்மளுக்கு மலைனா ரொம்ப பிடிக்குமா. 2 பேரும் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இருட்டின பிறகு வீட்டுக்கு வராங்க. சாவி ஜெனரேட்டர் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா சாவி எடுக்கிறா. சாவி போட்டு திறக்கவும் முடியுது. அது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல பெயிண்ட் டப்பாக்களுக்கு பின்னாடி லாக்கர் இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஆனா கைரேகை வச்சா கைரேகை செட் ஆகல, ஓபன் ஆகல. கைரேகைய மாத்தி தொலைஞ்சிட்டாங்க போல, ரீசெட் பண்ணிட்டாங்க போல. செம காண்டாகிறா. எதையாவது வச்சு அடிச்சு திறக்க முடியுமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரவுடிய போட்டிருக்காங்க.